ஓகே, ஒரு நிமிஷம். என்னங்க, உங்களுக்கு தான் ஃபோன் வந்திருக்கு. மிட்டாலியோட அப்பா பேசுங்க. இந்தாங்க. கொடு. ஹலோ. மருமகனே சொல்லுங்க. சுதீரா, நீ இப்பவே அவனை பாசமா பார்த்துட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் ஃபியூச்சர்ல ரொம்ப பிரச்சனையா சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒரு நிமிஷம் லைன்ல இருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சொல்லு தம்பி, என்ன வேணும்? யாரை பார்க்க வந்திருக்க? அது அங்கிள் ஸ்வப்னாவை. மமோனி, அங்கிள் அது அந்த நியூஸ் பேப்பர்ல அன்னைக்கு ஒரு பையனை பாத்தீங்களா? அது நான் தான். எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா எங்க வீட்டுக்கே வந்து. ஏய், முதல்ல வந்து உட்காருப்பா. தேங்க்யூ அங்கிள். இப்ப சொல்லு. ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும் எதிர்ச்சியா தான் மீட் பண்ணோம் அங்கிள். அப்ப நான் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஸ்வப்னா என்ன மூடிட்டா. அப்புறம் திடீர்னு என் மேல பெயிண்ட ஊத்திட்டா. அங்கிள், அந்த டிஷர்ட்டை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அதை நான் பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கும். ஆனா அங்கிள், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு நடுவில் இருந்தது லவ்வா இல்ல அட்ராக்ஷனானு எங்களால முடிவெடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஞாபகத்துக்கு வரோன்றதை வச்சு முடிவெடுக்க நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்தோம், இது லவ், உண்மையான லவ்னு. ஆனா இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் எங்களுக்கு தெரியல. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது சந்தோஷமா இருந்தோம். இந்த சந்தோஷம் வாழ்நாள் முழுக்க எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க ரெண்டு பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிக்க மாட்டீங்க. எங்களுக்கும் அது அவசியம் இல்லை. அவ என்ன சொன்ன தெரியுமா? 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனா யாரா இருந்தாலும் ஏத்துப்பாங்கன்னு. இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல அங்கிள்? ஃபியூச்சர்ல எப்படி இதான் பேச போறேன், அதான் இப்பவே பேசிடலான்னு வந்தேன். எனக்கு அதான் தோணுச்சு அங்கிள். அதான் நான் நேரா கிளம்பி இங்க வந்துட்டேன். நீங்க மட்டும் சம்மதிச்சீங்கன்னா எங்க லவ்ல இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்க ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தா ஹாப்பியா இருக்கும். சரிதானே அங்கிள்? ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அங்கிள். நான் ஒத்துக்கவே மாட்டேன். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உங்க அம்மா அப்பா உனக்கு சொல்லி கொடுக்கலையா? போ, மரியாதையா வெந்திரிச்சு வெளியில போ. எதுக்கு? நான் எதுக்காக நிறுத்தணும்? இங்க பாரு, இந்த மாதிரி பெரிய வீட்டு பொண்ணு பின்னாடி சுத்தி அவளை லவ் பண்ணி மயக்குன்னு யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? உன் அப்பா அம்மாவா? எல்லாம் உங்களை சொல்லணுங்க. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம வீடேறி வந்து உங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதேதோ பேசிட்டு இருப்பா. அத நீங்க அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்களா? இவன் கைய காலை உடைச்சு வெளியில தூக்கி போட சொல்லுங்க. உன்னை அமைதியா இருன்னு சொன்னேன். நான் சொல்றது கேளு தம்பி. உட்கார் 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 உட்கார். பரவாயில்ல அங்கிள். இங்க பாரு, எவ்வளவு டீசெண்டா இருக்கான் பாரு, எவ்வளவு அறிவா யோசிக்கிறான் பாரு. நல்ல பையன். சிஸ்டம் ஃபாலோ பண்ணா இப்படிதான் இருப்பாங்க. நீ ஒண்ணு இந்த காலத்து பசங்கள மாதிரி இல்ல. நான் நினைச்சதை விட நீ ரொம்ப வித்தியாசமாவே இருக்கிறப்பா. இந்தா. தேங்க்யூ. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் மரத்தை நம்புவனே தவிர பழத்தை நம்ப மாட்டேன். நீயே இந்த மாதிரி இருக்கனா உன்னோட அப்பா அம்மா எவ்வளோ கேவலமா இருப்பாங்க அதை நான் யோசிப்பேனா இல்லையா? உங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த விஷயத்த நானே நேரடியா 2 பேர்த்துக்கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடுறேன். நீ இதை பத்தி எந்த ஒரு கவலையும் படக்கூடாது, சரியா? 4 வருஷம் படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். என்ன ஷர்ட் காலர் ஏன்பா இப்படி இருக்கு? ஸ்டைல் அங்கிள். ஓ, ஸ்டைல். நீங்க இந்த அளவுக்கு ஈஸியா எடுத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்யூ அங்கிள். சரி, இப்ப கிளம்பு. பாய். டேய், ரோட்டை பார்த்து வாடா. மாமா, மருமக இன்னும் லைன்ல தான் இருக்காரு. எங்க போயிட போறான்? லைன்ல தான் வெயிட் பண்ணி ஆகணும். அப்புறம் சத்யா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல? நல்ல பையனா தான் இருக்கான். அந்த பையனை கவனின்னு எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் எப்படி உள்ள வரைக்கும் வந்தான்? அது வரைக்கும் நீ உன் கண்ணை எங்க வச்சிருந்த? சொல்றா, பதில் சொல்றா. அப்புறம் நீ என்ன சொன்ன? அவனோட காலை உடைக்க சொன்ன. ஆனா அவன் இவ்வளவு தூரம் வந்து பேசுறதுக்கு தைரியம் கொடுத்தவளோட காலை உடைச்சிருக்கணும். பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்காளே,
இவக்கால தான் நம்ம உடைச்சிருக்கணும். இவளை மனசு மாடுவாள். நான் தப்பு கணக்கு போட்டேன். இதுக்கப்புறம் என்னோட வழியில நான் மாத்துறேன். எப்படி என் வழிக்கு வராம இருக்கான்னு பாக்குறேன். சத்யா, சொல்லுங்க மாமா. இப்போ நான் தான் இந்த இடத்துல நம்பர் 1. தரகருக்கு ஃபோன் பண்ணி சம்மதத்தை ஃபிக்ஸ் பண்ண சொல்லு. அப்புறம் பண்டிதருக்கு ஃபோன் பண்ணி அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண சொல்லு. இன்னும் என்னடா நின்னுட்டு இருக்க? போடா. ராஜு, ராஜு, எதுக்காக இப்ப ராஜராஜன் கத்திக்கிட்டே இருக்க? அடேங்க அப்பா, சாரியில பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. நான் சொல்றத கேளு மதுமாலதி. கண்டிப்பா உன்னோட அப்பா அம்மா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாங்க. சரி ஆண்டி. ஆமா, ராஜு எங்க இருக்கான்? எனக்கு அவனோட ரிசல்ட் நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவனோட ரிசல்ட்டை நினைச்சு நீ எதுக்கு கவலைப்படுற? ஓ ரிசல்ட்டை நினைச்சுதான் நீ கவலைப்படணும். அட என்ன ஆண்டி, எனக்காக எப்படியும் ஒருத்தன் பிறந்திருப்பான். எனக்காக எல்லா கஷ்டத்தையும் அவன் படும்போது நான் எதுக்காக கஷ்டப்படணும்? அடேங்க அப்பா, இவ்ளோ தூரம் பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? ஆமா ஆண்டி, உங்களோடது லவ் மேரேஜ் தானே? லவ் அப்புறம் அட்ராக்ஷனுக்கான வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. சொல்லுங்க ஆண்டி, என்ன நீங்க எவ்வளவு வேலை செய்ய சொல்லிருக்கீங்க, அதுக்கு நீங்க இதை சொல்லிதான் ஆகணும். என்ன மது, நான் எப்ப சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்? காதல் அவ்வளவு சீக்கிரம் நம்மளால மறக்கவே முடியாது. பட் அட்ராக்ஷன் இருக்கே, அது சீக்கிரமாவே மறைஞ்சிரும். அதே டைலாக தான் ஆண்டியும் சொல்றாங்க. நான் எப்பவுமே அவரை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்பவே அவர் என்னை இந்த அளவுக்கு லவ் பண்றாரே, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு லவ் பண்ணுவாருன்னு தோணுச்சு. ஆனா எங்களோட இந்த லவ் ஸ்டோரி சக்சஸ் ஆனதுக்கு காரணமே உன்னோட அப்பாதான். என்னோட அப்பாவா? எங்களுக்காக உன்னோட அப்பா தான் அந்த அளவுக்கு அடி வாங்கினாரு. மீன் மீனே, வாழை மீனே, வஞ்சிர மீனே, மீன் மீனே, மீனமா மீனே. என்னால நம்பவே முடியல. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். அந்த டைம்ல என் அப்பாவால அங்கிள் ஆண்டியோட லவ் வந்து சக்சஸ் ஆச்சு. அப்புறம் இப்ப என்னமோ ஸ்வப்னா ராஜுவோட லவ் ஸ்டோரி சக்சஸ் ஆக போறது என்னால. உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன சொல்லணும்னு நீயே சொல்றியா? சொல்லு. நீ ஒரு டீனேஜர் தான். இந்த அளவுக்கு ஒரு பெரிய டென்ஷனோட ராஜு அவனோட எக்ஸாம்ஸை போய் எழுத போயிருக்கான். அவங்க அம்மா அவனை நினச்சி கனவு கண்டுகிட்டு இருக்கா. ஒன்று தெரியுமா? ராஜுவோட சின்ன வயசில் அவன் என்னோட சிகரெட்டை எடுக்கும்போது நான் அவனை திட்டவே இல்லை. இன்ஃபேக்ட் அவனை பார்த்து நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அன்னையிலேருந்து நான் ஸ்மோக் பண்ணுறதே விட்டுட்டேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவனுக்கு அது தப்புங்கிறத பயம் மூலியமாக சொல்லிக் கொடுக்க விரும்பலை, பாசத்தால் சொல்லிக் கொடுக்க நினச்சேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு அது புரிஞ்சிருச்சு. பெத்தவங்க நாங்கள் உங்களுக்காக என்னதான் செஞ்சாலும் சரி, உங்கள் மனசை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. உன்ன மாதிரியே ராஜுவும் ஒரு டீனேஜர் தான். நீ அப்படி தான் இருப்ப. ஆனால் என் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நடந்தது ஒரு புது பாடம். இப்போ நான் என்ன பண்ணணும்? அவனை திட்டணுமா, அடிக்கணுமா? மற்ற அப்பா அம்மா மாதிரியே எங்களுக்கும் இந்த விஷயத்தில் என்ன பண்ணணும்னே தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவனை நேசிக்கிறது. அதை நான் தொடர்ந்து செய்வேன். இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் தான் அதிகமாக நேசிப்பேன்.